வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. தம்பி, திருவிழா இந்த மாதிரி பூஜைலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் தம்பி. ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு நாங்கள் வந்துட்டு திருவிழா கொண்டாடி இந்த கோவிலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து தான் தம்பி கோயிலை திறந்தீங்க. அப்பாடா தம்பி கோயிலை திறந்துட்டாங்க, இனி பூஜை நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறப்ப மனசில் கொஞ்சம் பதட்டத்தோடையே தான் போவோம். ஆனால் இன்றைக்கி தான் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக நீங்கள் ராஜராஜ ஐயாவை கூப்பிட்டு வந்துட்டீங்க. இனி என்ன திருவிழா நடத்துகிறதான் பாக்கி. இன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டோன்னா அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் திருவிழா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் சொல்ல, இதில் என்னங்க இருக்குது, ஒன்றும் பரவாயில்ல, நான் கொடுத்த வாக்கத்தை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருவிழாவை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு சந்திரா சைட்லேருந்து பார்த்துடுறாங்க. என்ன இது, எங்கள் வீட்டு டிரைவர் தான் இந்த ராஜா, இவனும் இப்போ தான் எங்கள் கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான். ஆனால் ரொம்ப வருஷம் பழக்கப்பட்டவங்க மாதிரி இவங்க பாட்டுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காங்களே, இது இன்னமும் சாதாரணமாக எடுத்துக்க முடியலையே. ஒருவேளை யாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளை மாதிரி தானே இவன் இந்த ஊருக்கு புதுசு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு, சரி திருவிழா ஏற்பாடெல்லாம் நடத்தணும், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மயில், ராஜா, கார்த்தி 3 பேருமே ஒன்றா கையெடுத்து வந்துட்டு கும்பிடுறாங்க. இவங்க வந்துட்டு நகண்டதுக்கப்புறம் சந்திரா விடக்கூடாது அப்படின்னு விறுவிறுன்னு அவங்க பின்னாடியே வந்துட்டு போகிறாங்க. என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்க, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அவர் யார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இது இப்படி கேட்டீங்க, அவர் தான் நம்ம ராஜா சேதுபதி ஐயாவோட பேரை அப்படின்னு சொல்ல, என்னது பேரனா, இவங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேர் என்ன, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாருன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அதாம்மா கதர் வேட்டி சட்டெல்லாம் போட்டிருந்தாரே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகிடுறாங்க. ராஜா சேதுபதி ஐயாவோட பேரனா, அவன் வந்துட்டு கோட் சூட் தான் போட்டிருந்தான், இவங்க என்னென்னா கதர் வேட்டி சட்டை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம கவனக்குறைவால் பார்க்காம இருந்துருப்போம், இப்போ டக்குன்னு போய் பாப்பா அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ட்ரெஸ்ஸும் வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்ம தான் குழம்பிட்டோமோ, இருந்தாலும் இந்த டிரைவர் எங்கேருந்து வந்தால் என்ன எதுன்னு அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒருத்திக்கு வந்துட்டு கார்த்தியை மாட்டி விடணும்னு குறிக்கோளை அலைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு சிவனாண்டி வர்தாவும் இந்த போலீஸை வந்துட்டு வெளில வர வச்சுருப்பாங்கல்ல, எப்படியாவது இந்த பூஜையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜாவை இங்கேருந்து கிளப்பணும்னு சொல்லி ரொம்ப நாள் மீட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு குளத்துக்கிட்ட வந்துட்டு பேச வைக்கிறாங்க. என்னையா 25 வருஷம் கழிச்சு இந்த ஊரில் உன்னை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா வந்துட்டு சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாங்க, இப்போ தான் உன்னோட குடும்பத்தையும் பார்த்துட்டு வந்தேன், பொண்டாட்டி நல்லா சூப்பராக இருக்கும், அதை விட 4 பொண்ணுங்க கும்முன்னு இருக்காங்களே, பிடிச்சாலும் பிடிச்ச நல்ல இடமா தாயா பிடிச்சிருக்க, நீ நல்ல அம்சமால இருக்காக அப்படின்னு சொல்ல, டே யாருக்கிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட, டே கையறா ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளை ஏன் முன்னாடியே தப்பாக பேசுறியா நீ, போலீஸ்னா பெரிய என்ன இவனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் பலார்னு அரைஞ்சிட அந்த போலீஸ்காரை வந்துட்டு முறக்கான். இதை பார்த்ததும் சிவனாண்டியோ வர்தா வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக அவன் கோபத்தை தூண்டி விட்டுட்டோம், இனி இந்த பூஜை நடக்காது அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்கிறாங்க, அதுக்கு தானே இவ்வளோ ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கா. இந்த போலீஸ்கார மாதிரியே கை வச்சிட்டியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் வீட்டில் இருக்கவங்களாம் பூஜைக்காக ரெடியாக இருக்காங்க. என்ன இது மாமாவுக்கானும் அப்பாவுக்கானும் சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்திக்கோ குழப்பத்திலே இருக்க, இங்கிட்டு வந்துட்டு அந்த போலீஸ் தரன்னு பிடிச்சி இழுத்து போக, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என் சட்டையை விட்டுரு, டே விட்றா, எதுக்கிட்ட தேவையில்லாமல் என்ன இழுத்துட்டு போகிறேன், நீ தான் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வம்பளுத்த, என் பொண்டாட்டி பிள்ளைகளை பற்றி தப்பாக பேசினது நீ, தப்பு பண்ணது நீ, மறுபடியும் வந்துட்டு என் சட்டையை பிடிச்சி நீ இழுத்துட்டு போய்கிட்டு இருக்க, விடு விடு அப்படின்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு அவனை வண்டிக்குள்ளே தள்ளி வந்துட்டு கதவு பூட்டி அந்த போலீஸ் பாட்டுக்கு வந்துட்டு கொண்டு போயிடுறான். இங்கிட்டு வந்துட்டு ராஜராஜா எங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மயில் வந்துட்டு சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் வந்துட்டு மாமாவை பார்க்கலையா அப்படின்னு சொல்ல, நானும் உங்கள் கூட தானே இருக்கேன், நானும் பார்க்கல, சரி இருங்க நான் போய் எங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தேடுறதுக்காக வர்றாங்க. மயில் ஒருத்திக்கும் போய் தேடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அந்த வில்லன்கள் 2 பேரும் நக்கலாக சிரிக்கிறாங்க. நான் ஒரு வழியாக அந்த ராஜராஜாவை பழி வாங்கிட்டேன், ராஜா சேதுபதி இனிமேல் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பான்னு பார்க்கேன், கண்டிப்பாக அந்த பூஜை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சிரிக்க, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.